ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஃபஸ்ட்டு படமான சிக்மா படம் வெளியாகிறதுல சிக்கலாகிருக்கு. அண்டு அதுக்காக தான் இப்போது சென்னையே வந்தார் அவர். அண்டு படத்தோட வேலைகளை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகிறதா ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வேறு ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்க இந்த நேரத்தில் இப்போது படம் ரிலீஸ் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அண்டு தேட்டர்ஸும் சரியாக கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு. அண்டு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்களோட மகனான ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் படம் இது. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் செம்மையான ஒரு படத்தை தான் எடுத்து கொடுத்துருப்பாரு. அண்ட் அவரோட மிகப்பெரிய விருப்பமே டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையை வச்சிருந்தாரு. அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல படமாக தான் எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக தான் ரசிகர்கள் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்த சந்தீப் கிஷன் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல விஜய் அவர்கள் லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சில் எனக்கு அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அப்போ லோகேஷ் கனகராஜ் தான் எனக்கு அந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னது, நீங்க நல்ல படம் நடிக்கிறீங்க, அந்த நிறைய படம் சூப்பராக சூஸ் பண்ணுறீங்க. மாநகரம் படத்தில் உங்களோட டைலாக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாநகரம் படம் பார்த்துட்டு என் பையன் உங்களோட மிகப்பெரிய ரசிகன் ஆகிட்டான். என்னோட பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களை வச்சு தான் படம் எடுப்பார் அப்படின்னு சொன்னார். அதே போல் நான் சிக்மா படம் ஒப்பந்தம் ஆனதுக்கப்புறம் ஜேசன் சஞ்சய் என்கிட்ட வந்து, சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், உங்களோட அப்பா விஜய் அவர்கள் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இதை எனக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம நல்ல படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து முடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. சீக்கிரமே இந்த சிக்கலை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சீக்கிரம் தீர்க்கணும், இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.